ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 17 ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். டே 17 ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 16, அதாவது நேற்று நீங்கள் படித்த டாபிக்லேருந்து ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 17 ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நேற்று நீங்கள் என்ன டாபிக் படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் மக்களாட்சி மற்றும் அரசாங்கம் அப்படின்ற டாபிக், தென் அது கூடவே சேர்த்து சாலை பாதுகாப்பு அப்படின்ற டாபிக் பாலிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. தென் பிசிக்ஸ்ல நேற்று நீங்க என்ன டாபிக் கவர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளூயிட்ஸ் அதாவது பாய்மங்கள் டாபிக் நேற்று கவர் பண்ணிருப்பீங்க. இது கூட சேர்த்து சைக்காலஜில தனிவட்டின்ற டாபிக் நேற்று கவர் பண்ணிருப்பீங்க. அது ரிலேட்டான கொஸ்டின் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்தும் நாடு எது? விச் கண்ட்ரி சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் டைரக்ட் டெமோக்ராசி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இங்க கேட்கப்படுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா நாங்க போடுற எஃபோர்ட் எல்லாமே உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளானுக்கான தான். நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்ல தான் இருக்குது. செகண்ட் கொஸ்டின், அதிபர் மக்களாட்சி நடைமுறையில் உள்ள நாடு எது? விச் கண்ட்ரி ஹேஸ் பிரசிடென்டல் டெமோக்ராசி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேர்ட் கொஸ்டின், உலக மக்களாட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? வென் இஸ் வேர்ல்ட் டெமோக்ராசி டே அப்சர்வ்டு அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இன் இந்தியா ஹிஸ்டரி ஹெல்ட் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், மோட்டார் வாகன சட்டம் எப்போது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது? வென் வாஸ் த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பாஸ்டு பை த பார்லிமெண்ட்? சிக்ஸ்த் கொஸ்டின், பாதரச காற்றழுத்தமானியை கண்டறிந்தவர் யார்? ஹூ இன்வென்டட் மெர்க்குரி பாரோமீட்டர்? செவன்த் கொஸ்டின், திரவத்தின் அடர்த்தியை நேரடியாக அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? மோஸ்ட்லி எஸ்ஏ எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது, இந்த மாதிரி கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டினாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தத்துவங்கள் அடிப்படையாக வர கொஸ்டின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. எய்த் கொஸ்டின், வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கான காரணம் என்ன? வாட் காசஸ் கிளவுட்ஸ் டு ஃப்ளோட் இன் த அட்மாஸ்பியர்? நைன்த் கொஸ்டின், நைன்த் அண்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தனிவட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 10,000 ரூபாய்க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டிற்கான தனிவட்டியை என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 10th கொஸ்டின், 12 ரூபாய்க்கான ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 10 மாதங்களுக்கு மட்டும் தனி வட்டி என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே 16 வந்து ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ டே 17 ஸ்டடி பிளான் பார்க்கலாம். டே 17, அதாவது 28/8/2024 வெட்னஸ்டே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிட்டி, பிசிக்ஸ், சைக்காலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ல தான் டாபிக் கவர் பண்ண போறோம். பாலிட்டில இன்னைக்கு நீங்க படிக்க போற டாபிக் என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற டாபிக் தான் படிக்க போறீங்க. இதுக்காக ஸ்கூல் புக்ல நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் 2nd லெசனும் 9th ஸ்டாண்டர்ட்ல 5th லெசனும் கவர் பண்ணீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற டாபிக் ஓவர் ஆயிரும். தென் பிசிக்ஸ்ல இன்னைக்கு நீங்க என்ன டாபிக் கவர் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணுக்கரு இயற்பியல், அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸ் டாபிக் தான் இன்னைக்கு நீங்க கவர் பண்ண போறீங்க. இதுக்காக ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல 6th லெசன் மட்டும் கவர் பண்ணீங்கன்னா போதும். அந்த அணுக்கரு இயற்பியல் அப்படிதான் பாடத்தோட நேமே இருக்கும். அந்த ஒரு பாடம் மட்டும் தான் 6th to 10th நமக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ் சம்பந்தமா இருக்குது. சோ அந்த பாடம் மறக்காம கவர் பண்ணிருங்க. தென் சைக்காலஜில இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி டாபிக் தான் இன்னைக்கு நீங்க கவர் பண்ண போறீங்க. ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட், இன்னைக்கு டே 17 பாலிட்டில நீங்க என்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு டாபிக் கவர் பண்ணணும். இதுக்காக ஸ்கூல் புக்ல நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 2வது லெசனும் 9ஆம் வகுப்புல 5வது லெசனும் கவர் பண்ணணும். தென் பிசிக்ஸ்ல அணுக்கரு இயற்பியல் அப்படின்ற டாபிக்காக 10ஆம் வகுப்புல 6வது பாடம் கவர் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. தென் சைக்காலஜில கூட்டு வட்டி அப்படின்ற டாபிக் கவர் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 17 ரிவிஷன் பிளஸ் டே 18 ஸ்டடி பிளானோட சேர்த்து நாளைக்கு மார்னிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.